सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशायस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संविततं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। सतं विवक्षन्तम् आतद्विदं हरिः ज्ञात्वास्य सर्वस्य च हृद्यवस्थितः। कृताञ्जलिं ब्रह्ममयेन कम्बुना पस्पर्शबालं कृपया कपोले। स वै तदैव प्रतिपादितां गिरं देवीं परिज्ञातपरात्मनिर्णयः तं भक्तिभावो अभ्यगृणात् असत्वरं परिश्रुत ऊरुश्रवसं ध्रुवक्षितिः। ध्रुव उवाच योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्याखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। நாரதருடைய உபதேசத்தின்படி துருவன் காட்டில் பகவானை பூஜிச்சு எப்படி அவனுடைய ஆகாரத்தை குறைச்சி அதுக்கப்புறம் தன்னுடைய தபஸை வளர்த்தி உள்ளுக்குள்ள மனசில் தன்னுடைய ஹிருதயாகாசத்தில் ஹிருதய குகையில் அந்த விஷ்ணுவை பார்த்த உடனே பகவானும் அங்கே தோற்றமளித்தார். வந்த உடனே இவன் கண்ணையே கண்ணை திறக்கலைங்கிறத பார்த்த உடனே உள்ளுக்குள்ளே இருக்கிற ரூபத்தை பிடுங்கின்ட்டாராம் பகவான். அந்த இடத்துல ஐயோ உள்ளுக்குள்ளே காணுவேன்னுட்டு ஒரு நிமிஷம் துருவன் கண்ணை திறந்த உடனே அங்கே வெளியில் தன்னுள்ளே இருக்கக்கூடிய அதே பிரகாசஸ்வரூபத்தோடு பகவான் அங்கே காட்சி அளித்தார்னார். என்ன அவனுக்கு பரபரப்பில் என்னெல்லாம் பேசணும்னு தோன்றதோ, ஆனால் எப்படி பேசணும்னு தெரியாத அந்த குழந்தையோ இல்லையோ என்னத்தை கற்றுன்ட்ருக்கோம் அந்த குழந்தை பெருசாக அந்த 5 வயசுக்குள்ளே யோசிச்சு பாருங்கோ. ஒன்றுமே இல்லை, அதுக்கு என்னெல்லாமோ சொல்லணும்னு நினைக்கிறது மனசுக்குள்ளே இருக்கிறது, அது எதையுமே சொல்ல தோணலை அந்த குழந்தைக்கு. ஆனால் என்ன சொல்கிறதுங்கிறதும் தெரியலை. அதத்விதம் விவக்ஷந்தம், பேசணும்னு தோன்றதே தவிர என்ன பேசுறதுன்னு தெரியல, வார்த்தையோ கோக்க தெரியல அந்த குழந்தைக்கு. அதனால் கிருதாஞ்சலிம் பிரம்மமயேன கம்புனா, அவன் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த குழந்தைய உடனே பகவான் புரிஞ்சுடுத்து. பகவான்னு ஏன் அவருக்கு பேர், சர்வஜன்னு எதுக்காக அவனை சொல்கிறோம், அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால அந்தர்யாமியாக இருக்கிறதுனால அவனுக்கு என்ன மனசில் தோன்றதுங்கிறது தெரிஞ்சுடுத்து. துருவனுக்கு என்ன தோன்றதுங்கிறது சரி குழந்தை சொல்லணும்னு பார்க்கறது போல இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சங்கு எடுத்து அந்த கன்னத்தில் வச்சார். என்னென்னலாம் நமக்கு பிளேசஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன்னு படிப்போம் கிராமரில் படிக்கிறச்சே. முதல்ல இந்த சம்யா பிரகரணத்தில் படிக்கிறச்சே அகுக விசர்ஜனியானாம் கண்டஹா ஈச்சு யசானாம் தாலு அப்படின்னு ஒவ்வொரு லெட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த மவுத் என்ன அப்படின்னு படிப்போம். அது எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுமா இல்லையா, அதை அந்த வேதமயமான சங்கை வச்சுட்டு அப்படி கன்னத்தில் தொட்டாராம் பகவான். தொட்ட மாத்திரத்தில் அவனுக்கு சகல விதமான சப்த பிரபஞ்சமும் புத்தியில் வந்தாச்சு குழந்தைக்கு. இல்லை தேவியும் கிரம் பிரதிபாதிதாமன்னு வந்துருத்து. இது வரைக்கும் கற்றுக்கலை 5 வயசு அதெல்லாம் எதுவுமே இல்லை. வேதமயமான சங்கால தொட்ட மாத்திரத்தில் அவனுக்கு வேதமயமான வார்த்தைகள் வெளியில் வருது. யோந்த பிரவிஷ்ய மம வாச்சம் இமாம் பிரசுப்தாமுங்கிறச்சு தூங்கின்றிருக்கிற என்னுடைய இந்த வாக்கை எழுப்பிட்ட. நமக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போகிறோம், ஃபெசிலிட்டேட்டருங்கிறோம், டீச்சருங்கிறோம், ஏதோ அங்கங்கே நமக்குள்ளே தூங்கின்றிருக்கிற வார்த்தையை தான் அவாவா எழுப்பி விடுறதுக்கு கண்டியூசிவாக இருக்கக்கூடிய அட்மாஸ்ஃபியரை நமக்கு க்ரியேட் பண்ணி தரா. அதே நம்மளும் நமக்கு பெரிய கர்வம் இருக்கணுங்கிறது கிடையாது. அந்த இடத்துல ஐ ஆம் ஒரு சுப்பீரியர் அதெல்லாம் இல்லை. வி ஆர் ஃபெசிலிட்டேட்டிங் சர்டன் திங்ஸ் ஃபார் தெம் டு மேனிஃபெஸ்ட் வாட் இஸ் தேர் விதின் தெம், அவ்வளவுதான். அதுதான் இங்கே பகவான் பண்ணுறான். அந்த பிரவிஷ்ய மம வாச்சம் பிரசுப்தம். ஏன்னா அவனுக்கு அகில சக்தி தரா, எல்லா சக்தியும் கையில் வச்சுட்டு இருக்க மாய சக்தியே கையில் இருக்கும் பொழுது அந்த மாயாவினுடைய பல வண்ணங்கள் தான் லக்ஷ்மி சரஸ்வதி துர்கான்னு நமக்கு. அந்த மாயையாக இருக்கக்கூடியவள் தான் பரபட்டாரிகா அம்பாள். அந்த இடத்துல சக்தியே அவன் கையில் வச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த தன்னுடைய பிரகாசத்தினால உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு அந்த சக்தியை வச்சுண்டு வாக்க மாத்திரம் இல்லை, மற்ற கையை காது தோல் எல்லாத்தையும் பிடிச்சி அவன் தான் ஆக்டிவேட் பண்ணுறான். சஞ்சீவயதி உசுறு கொடுக்குறான்
அந்த பகவானுக்கு பரம்பொருளுக்கு துப்பியம் நமஸ்கரோமி நமஹா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் துருவன். முதல் ஸ்லோகத்தை பார்த்தோம். அடுத்தது ஏகஸ்துவமேவ பகவன் நீதம் ஆத்மசக்தியா மாயாக்கியா உருகுணயா மகதாதி அசேஷம் சிருஷ்டுவா அனுவிஷ்ய புருஷா தத் அசத்குணேஷு நானாயிவ தாருஷு விபாவசுவத் விபாசி. பாகவதத்தில் கதைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், கதைகள் ருச்சிகரமாக இருக்குது, நன்னா இருக்குது, எல்லாம் ரைட்டு. ஆனால் இந்த உலகத்தினுடைய தத்துவமும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை நமக்கு அங்கங்கே எடுத்து இந்த ஸ்துதி ரூபமாக சொல்கிறார். ஸ்தோத்திரம்ங்கிறது நமக்கு ஒரு அதுதான் முக்கியமான விஷயம். அந்த இடத்துல அந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு பிரதிபாதகமான விஷயம் இருக்கு, அதுதான் நமக்கு உகந்ததான விஷயம். கதை இருக்குது, கதை என்ஜாயபிள் அஃப்கோர்ஸ். அந்த கதை நம்மளை பிடிச்சி இழுத்து இந்த தத்துவத்தை புரியறதுக்கு உக்காத்தி வைக்கணும். இதுதான் முக்கியம் அந்த இடத்துல. ஸோ ஏகா துவம் ஏவ பகவான், நீ ஒன்னே ஒன்று தான். ஸோ பிரம்ம சத்தியம், ஒரே ஒரு பிரம்மன் தான். ஏக ஏவ சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசீத்தி ஏகமேவ அத்விதீயம் பிரம்மன்னு சொல்கிறோமே, அதுதான் ஏகா துவமேவ பகவன். ஹே பகவன், துவம் ஏகா ஏவ, நீ ஒருவனாகவே இருக்கிறாய், நீ ஒண்டிதான் இந்த உலகத்தில் இருக்க. இதம் இந்த பரிதிருஷ்யமானம் விஸ்வம், எனக்கு கண் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த உலகம் இருக்கே, அந்த உலகத்தை ஆத்மசக்தியா உருகுணயா மாயாக்கியா இதம் மகதாதி அசேஷம் இதம் சிருஷ்டுவா. அன்னையும் அப்படி துவம் ஏகா ஏவ சன்னு, நீ ஒருவனாகவே இருந்துண்டு வேற அனன்ய சரண இல்லை அது என்ன வேறு ஒன்றுத்தை ஒரு இதுவாக எடுத்துக்கல, சப்போர்ட்டுக்கு நீ ஒரு 10 அடியாளை வச்சுக்கல. இங்கே ஒன்றா இருந்துட்டு ஒரே பர்சனாக இருந்துட்டு இந்த உலகத்தை நீ சிருஷ்டி பண்ணுறன்னு சொல்லணும். அதுக்காக ஆரம்பிக்கிறார். ஏகமேவ இப்போ சௌமிய இதம் அக்ர ஆசைத்து, இது ஒண்டி தான் முதல்ல இருந்தது அப்படின்னு உபனிஷத் வாக்கியத்தை இங்கே கொண்டு வர. அதுதான் வேதமயமான சங்குனால தொட்டாருங்கிறச்சு உபனிஷத் சாரத்தை இங்கே கொண்டு வந்துவிட துருவன் ஸ்துதியில். ஏன்னா ஸோ வாகாதி இந்திரிய சக்தி தரா வன்யாதயா பிரசித்தாக ந அகம் இத்தியதாகங்கிறார். அதாவது இந்த இடத்துல வாக்கை தானே முதல்ல கொடுக்குறார். நீ மம வாச்சம் இமாம் பிரசுப்தாம், நீ என்னை பிடிச்சி இழுத்து விடுற இல்லையே. அப்போ ஒவ்வொரு நீ சொன்ன ஹஸ்த சரண ஸ்ரவண துவக்கு இது எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு தேவதையெல்லாம் இருக்கே, அந்த தேவதைகளெல்லாம் இன்னும் பிரசித்தமாச்சே. இந்த பிரம்மம்ங்கிறது என்னன்னே தெரியாது, அது அப்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கான் துருவனோடது அவதாரிக்கை. அப்படி ஸ்ரீதர சுவாமியோடது வாக்கை நீ சஞ்சீவயத்தின்னு சொல்கிறச்சே, வாக்குக்கு அக்னி தானே தேவதை. ஸ்ரவணம் இது நீ சஞ்சீவயத்தின்னு சொன்னால் இல்லை, அதுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியது ஒரு தேவதை தானே பிரசித்தம். அந்த பிரசித்தமான தேவதைகளெல்லாம் இருக்கும் பொழுது நான் சக்திதரன் இல்லையே அப்படின்னு ஒருவேளை பகவான் ஒரு கொஸ்டின் பண்ணுற மாதிரி வச்சுண்டு அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி எத்தனையோ இந்திரியங்கள் இருக்கலாம், அதுக்கு அதிதேவதைகள் இருக்கலாம், ஆனால் எல்லாமாகவும் இருப்பது நீ ஒருத்தந்தான். நீ ஒருத்தந்தான் பலவாறாக மாறுகிறாய் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில். ஸோ ஏகா துவம் ஏவ பகவன், நீ ஒருவனாகவே இருந்து கொண்டு இது ஆத்மசக்தியா உன் வசத்தில் இருக்கக்கூடிய மாயாவை எடுத்துக்கொண்டு ஆத்மசக்தியா உன்னுடைய சக்தி ரூபமாக இருக்கும் மாயா எனும் பெயரை கொண்ட உருகுணையா ஏராளமான குணங்களை கொண்டது. உருகுணன்னு நிறையான்னு எடுத்துப்போம். மோர் தென் 2 இஸ் மெனி அப்படிங்கிறோமோ இல்லையோ, ஆர் மோர் தென் 1 இஸ் மெனின்னு எடுத்துட்டோம்னா குணங்கள்ங்கிறது சத்வ ரஜஸ் தமஸ் 3 குணங்களை கொண்டதாக இருக்கும் மாயான்னு சொல்லலாம். அல்லது உருகுணங்கிறச்சே மாயையினுடைய பரிணாமங்களாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இவ்வுலகத்தில் நம்ம பார்க்குறோம். ஒரு வர்ணம்னு பார்க்குறோம், இல்லை பரிமாணம்னு பார்க்குறோம், மெஷர்மெண்ட்டோ இல்லை ஒரு அமைப்போ உருவமோ பல குணங்களை கொண்டது அந்த மாயா. எல்லாமே இஸ் பிகாஸ் ஆஃப் மாயா. அந்த மாயை எனும் பெயரை கொண்ட உருகுணையா பல குணங்களை கொண்டதான ஆத்மசக்தியா உன்னுடைய சக்தியை வைத்து இப்போ எதை சிருஷ்டி பண்ணுற நீ? இதம் மகதாதி அசேஷம் சிருஷ்டுவா, இந்த மகத்து முதலிய அசேஷம் எல்லாவற்றையும் இந்த உலகத்தை, அதாவது மகத்து முதலிய எல்லாமே
நம்ம எதிரில் கண்ணில் என்னென்னலாம் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்க்குறோமோ, இந்த சார்ட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மாயை பிரகிருதியிலேருந்து மகத்து வந்தது, மகத்திலேருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து பஞ்ச தன்மாத்திரைகள், அதிலிருந்து பஞ்சபூதங்கள், இப்படி நமக்கு சிருஷ்டிக்கிரமம் ஏற்படுறது. அந்த சிருஷ்டிக்கிரமம் கண்ணுக்கு தெரியாத சட்டில் சிருஷ்டிக்கிரமம் ஏற்பட்டுடுது. பஞ்ச மகாபூதங்கள்னு வரும் பொழுது தான் நம்ம பிருத்திவி, அப்பு, தேஜோ, வாயு, ஆகாசம்னு பார்க்குறோம். அது ரூபமாக இருக்கக்கூடியது தான் இந்த பூதராசிகளினுடைய உடம்பு. இதெல்லாமும் வியக்தமாக தெரியக்கூடிய விஷயங்கள். இதுக்கு பின்னாடி சூக்ஷ்மமாக சட்டிலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மகத்து, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள். சப்தத்தை நம்ம பார்க்க முடியுமோ? ரசத்தை பார்க்க முடியுமோ? இல்லையே. வாசனையை நுகர்றோம், ரைட்டு தான். ஆனால் அந்த நுகருதல்ங்கிற அந்த வாசனைங்கிறத பார்க்க முடியுமோ? இல்லையே. அதை நம்ம we are experiencing all those things through certain இந்திரியாஸ், அவ்வளவுதான். அது எந்த இடம், அந்த இந்திரியம் என்னங்கிறது நம்மளால பார்க்க முடியாது. வாட் இஸ் தட் ஆக்டிவேட்டிங் பவர்? இது வெறும் கோலகம் தான். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி தான் நமக்கு இந்திரியம். அதெல்லாம் சட்டில் விஷயத்தில் போய்டுறது. இப்படி உருகுணையா ஸ்தூல சூக்ஷ்ம ரூபமாக இருக்கக்கூடிய குணங்களை கொண்டது மாயா. மகத்து முதலிய விஷயங்களை சிருஷ்டி செய்துவிட்டு, யார்? பகவான் தான் சிருஷ்டி செய்கிறார். இந்த மாயையை வைத்து கொண்டு தான் சிருஷ்டி பண்ணுறார். ஏன்னா மாயையில் தான் அத்தனை குணமும் இருக்குது, பகவானிடத்தில் குணம் கிடையாது. அதுக்கு தான் இங்கே சொல்ல வர்றார். அவனிடத்தில் நம்ம இந்த ஸ்தூலம் சூக்ஷ்மம் இதெல்லாம் நம்ம அவர்கிட்ட கொண்டு போய் உட்காத்தி வைக்க முடியாது. இல்லை கருப்பு சிவப்பு வெள்ளைங்கிறதெல்லாம் உட்காத்தி வைக்க முடியாது. அது ஏகா ஏவ. இந்த சகல குணமும் எங்கே இருக்குது? மாயையில் இருக்குது. அந்த மாயை தான் உங்களுக்கு மகத்து முதலிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தென்படும் எல்லா விஷயங்களையும் சிருஷ்டிக்கிறது. சிருஷ்டி பண்ணிட்டோ பகவான் ஏங்கருடான்னு உட்காரல, அதான் எங்கேயோ உட்காரல. அணுவிஷ்ய உடனே பశ్చాத்து விஷய அதுக்குள் நுழைந்துங்கிறார். அணுவிஷ்ய அதுக்குள் நுழைந்து புருஷன் அதுக்குள்ளே நுழைஞ்சுட்டான்னா இப்போ அப்போ தான் சைத்தன்ய ரூபம் இருக்கும். நம்மளிடத்துல ஒரு வெறும் இல்லைன்னா ஜடம் தானே அது. அந்த ஜடத்துக்குள்ளே இயங்க வைப்பது சக்தி எது? இந்த உங்களுக்கு அந்த சைத்தன்ய ரூபம் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஜடப்பொருளாக சிருஷ்டித்த ஜடப்பொருள் எல்லாம் இயங்க முடியும். அதனால் அசத்குணேஷு நானா இவ விபாசி தத் அசத்குணேஷு. அதுக்கு இங்கே போகணும். தஸ்யாக மாயாயாக அசத்சு குணேஷு இந்திரியாதிஷு ஸ்திதா சன்னு. இந்திரியங்களில் இருந்து கொண்டு அந்தந்த தேவதா ரூபமாக விபாசி நீ விளங்குகிறாய். அதுதானே இங்கே அவதாரிக்கையா ஸ்ரீதர சுவாமி ஆரம்பிச்சுட்டார். ஒவ்வொரு வாக்குக்கு ஒரு தேவதை, சிரவணத்துக்கு ஒரு தேவதை, மூக்குக்கு ஒரு தேவதை, கண்ணுக்கு சூரியன்கிற தேவதை, இப்படி பல தேவதைகள் இருக்கும் பொழுது எதுக்கு நம புருஷாய துப்பியம்னு சொல்லணும்? பகவதே புருஷாய துப்பியம், நமோ பகவதே புருஷாய துப்பியம்னு எதுக்கு பகவானுக்கு அங்கே நமஸ்காரம்னு தானே கேட்டுண்டார். அதை இங்கே சொல்கிறார். நீயே இருந்துண்டு எல்லாவற்றையும் மாயையினால் சிருஷ்டி செய்து உள்ள அந்தர்யாமியாக புகுந்து அனுவிஷ்ய ததேவ அனுப்பிராவிஷத்து அப்படிங்கிற தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்பிராவிஷத்து. அதை சிருஷ்டி செய்து அதற்குள் நுழைந்து இந்த புருஷன் அதனுடைய அசத்குணேஷு மாயையில் இருக்கக்கூடிய அந்த குணங்கள்ங்கிறது உண்மை இல்லை, அதெல்லாமே பிரமாத்மகமான குணங்களின் காரணமாக பலவாறாக தெரிகிறாய். நானா இவ விபாசி. அந்த இவன் பலவாறாக இருப்பது போல் தெரிகிறாய். விபாசி. ஸோ சன்னு தத்தத் தேவதா ரூபா நானா இவ பாசி நது தத்வியதிரேகேண ஞானக்ரியாசக்திதரா கஷ்டித் அஸ்தி. தத்வியதிரேகேண பகவானை காட்டிலும் வேறு ஒருவன் ஞானம் கிரியா சக்தின்னு இதெல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிற ஒருத்தன் இருக்கான். ஒரு தேவதை, வேற ஒரு தேவதைய ஸ்வரூபம் கிடையாது. இது எல்லாத்துக்குள்ள நுழைந்து அந்தர்யாமியாக விளங்கக்கூடிய அந்த பரமாத்மஸ்வரூபம்தான் இருக்கு அப்படிங்கிறார். அதுதான் பலவாறாக தோன்றுகிறது. எக்ஸாம்பிள் கொடுக்கறச்சு தாருஷு விபாவசுவது அப்படிங்கிறார். தாருஷு இந்த கட்டைகளில், விபாவசுன்னா அக்னியை போல் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். இந்த ஒவ்வொரு கட்டையிலையும் அக்னியை போல் விளங்குகிறாய்ங்கிறச்சு அது என்னன்னா உபனிஷத் வாக்கியம் எடுத்துக்கணும். கட்டோபனிஷத்தில்
அக்னிர் யதா ஏகः புவனம் பிரவிஷ்டः ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவ ஏகः ததா சர்வபூதாந்தராத்மா ரூபம் ரூபம் பிரதிரூபோ பகிஷ்ச இப்படின்னு இருக்கு கடோபனிஷத்துல. அக்னிஹி யதா ஏகः, அக்னி ஒரே ஒரு அக்னி தான். புவனம் பிரவிஷ்டः, பூமிக்குள்ள நுழையிறது. அதாவது புவனம் பிரவிஷ்டகான அர்த்த நம்ம பிருத்திவியினுடைய ஒரு பரிணாமமாக இருக்கக்கூடிய பலவாறான கட்டைகளை எடுத்துக்கோங்க, இல்லை எனி ஃப்ளேமபிள் ஆப்ஜெக்டை வச்சுக்கோங்களேன். அந்தந்த ஃப்ளேமபிள் ஆப்ஜெக்டுக்குள்ளே இந்த அக்னி புகுந்ததுன்னா ரூபம் ரூபம் அக்னிஹி பிரதிரூபா பபூவ. பிரதிரூபம்னா இட் இமிட்டேட்ஸ் தட் ஃபார்ம்னு அர்த்தம். அந்தந்த ரூபத்துக்குள்ளே நுழையிறது, இட் டேக்ஸ் ஆன் அண்ட் இமிட்டேட்ஸ் தட் பர்டிகுலர் ஃபார்ம் அப்படிங்கிறோம். இந்த ஒவ்வொரு இப்போ நீட்டக்கட்டை இருக்குது, அந்த நீட்டக்கட்டையில் அக்னி போயிடுத்துன்னா அக்னி வந்து ஓ நீண்டு இருக்கே அக்னி அப்படின்னு நமக்கு தோணும். ரவுண்டாக ஒரு கட்டையை வச்சோம்னா அந்த ரவுண்டு ஃபார்மில் அந்த அக்னி இருந்துட போகிறது. இதுக்கு வந்து காளிதாசன்ட்ட போனோம். குரோதம் பிரபோ சம்மர சம்மரயத்தீம்பர், மன்மதனை வந்து எரிக்கிறார். எரிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு க்ஷணத்தில் எரிச்சு விடுறார் பரமேஸ்வரன். கண்ணை திறக்கிறார், அடுத்த நிமிஷம் அங்கே பஸ்மீபவத்து தான், அவ்வளோதான். அதுபோது அடுத்த சர்க்கம் பார்க்கணும். அதாவது 4வது சர்க்கத்தில் ரதி விலாபம், ரதி புலம்பல். அந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட 40-45 ஸ்லோகம் அந்த இடத்துல புலம்பல். அவள் பக்கத்துலேயே நிற்கிறா ரதி. அவள் அந்த ஃபார்மை பார்க்குறா, இருக்கிற மாதிரியே இருக்கியே நீ அப்படிம்போ. அந்த பஸ்மத்தை பார்க்கும் பொழுது அப்படியே மன்மதனுடைய ஷேப்பில் அது அப்படியே கீழே பூமியில் இருக்கும். இந்த ஷேப்பு அழியறதுக்கு முன்னாடி நானும் உடன்கட்டை ஏறிடுறேன் அப்படின்போ அவ. அந்த லெவலுக்கு அவ ரத்தி வந்து புலம்புவோம். அது போது அவள் சொல்லுவோம் ஒரு ஸ்லோகத்தில், ஸ்லோகம் எத்தனாவதுன்னு ஞாபகம் இல்லை எனக்கு, அது எப்படின்னு, அது பார்க்கறதுக்கு நீ என்னமோ இருக்கிற மாதிரியே இருக்க, இந்த காற்று அடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே நானும் கிளம்பிடுறேன், ஏன்னா அப்போ தான் உன்னுடைய உருவம் என் மைண்டிலே இருக்கும்னு. அக்னி எரிக்கும் பொழுது எந்த ரூபத்தில் அது எரிக்கிறதுங்கிறதுக்கு காளிதாசன் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல அதை சொல்லியிருப்பான். அதனால சொல்கிறேன். ஸோ அக்னிர் யதா ஏகா புவனம் பிரவிஷ்டா, இவ்வுலகத்தில் நுழைந்த பொழுது ஒவ்வொரு ரூபத்தை எரிக்கும் பொழுது அதனுடைய பிரதிரூபமாக அக்னி மாறுகிறான். அதை தான் இங்கே சொல்கிறேன். என்ன வேதமயேன கம்புனாங்கல்ல, அதனால் குழந்தை வாயிலிருந்து உபனிஷத்து வருது. ஏகா ததா சர்வபூதாந்தராத்மா, ஒரே பரமாத்மா. அங்கேயும் நச்சிகேதஸ் குழந்தை தான். அதனால் சர்வபூத அந்தராத்மா, எல்லா பூதராசிகளிலும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு ரூபம் ரூபம் பிரதிரூபோ பகிஷ்ச, ஒவ்வொரு ரூபத்திலும் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்தர்யாமியாகவும் இருந்துண்டு பகிஷ்ச, இதை காட்டிலும் வெளியில ஆதாரபூதமாகவும் இருந்து கொண்டிருக்கிறான் பகவான். ஆமாம். ஸோ அதனால் சிருஷ்டுவா, இந்த உலகத்தை சிருஷ்டி செய்து அனுவிஷ்ய, அதுக்குள் நுழைந்து புருஷா அந்தர்யாமி துவம் ஏக ஏவ, நீ ஒருவன்தான். தது அசத்குணேஷு, ஏன் பலவாறாக தோன்றுகிறோம், அந்தந்த எந்த ஒரு ரெசிப்டிக்கல்ல வந்திருக்கானோ இல்லையா, எதுக்குள்ள நுழைஞ்சிருக்கானோ, தது அசத்குணேஷு, அதில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் வசமாக. அசத்துன்னு இல்லாமல் இருக்கக்கூடிய குணங்கள்னு எடுத்துக்கலாம், பொய்யான குணங்கள். ஏன்னா மாயைங்கிறச்சே உங்களுக்கு அந்த பிரமம் மித்யாதானே சொல்கிறோம். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யாங்கிறோம், ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. ஸோ மித்யாங்கிறதுனால அசத்குணேஷு, அந்த மித்யாரூபமாக இருக்கக்கூடிய குணங்களினால் நானா இவ பலவாறாக தெரிகிறாய். பொதுவாக ஞானம் கிரியா சக்தி மூணுமே உங்ககிட்ட இருக்கு. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி மூணுமே உங்ககிட்ட தான் இருக்குது. அது எல்லாத்தையும் மற்றவாள்லாம் சும்மா ஒரு வச்சுட்டு இருக்கிறா போல தோன்றதே தவிர அவள் உண்மையில் வச்சுக்கலை அப்படின்பா. சௌந்தரலஹரியில் அம்பாளுக்கு அந்த சொல்கிறச்சே உன்னுடைய பாதாரவிந்தம் தான், மற்றவாள்லாம் அபயவரதத்தை சும்மா கையில் வச்சுட்டுருக்கா. பலம் தாத்தும் அதிகம் வாஞ்சா சமதிகம், என்ன நான் கேட்கறத காட்டிலும் ஜாஸ்தி கொடுப்பதற்கு உன் திருவடியே எனக்கு போகிறோம்பர். அந்த இடத்துல கையெல்லாம் வச்சுட்டு சும்மா அபயவரதம் கையை வச்சுட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கா மற்ற தேவதைகள் அப்படின்பா. இதில் வந்து பரமாத்மஸ்வரூபம் ஒண்டி தான் எல்லாத்துலேயும் அந்தர்யாமியாக இருந்துருக்கு. எது போல தாருஷு, ஸோ அசத்குணேஷு தத் அசத்குணேஷு, மாயையினுடைய மித்தியான ரூபமான இந்திரியம் முதலியவைகளில்
நானா இவ பல ரூபமாக, அதாவது சூரியனாகவும் அக்னியாகவும் விபாசி நீ தோன்றுகிறாய். எதுபோல தாருஷு அந்தந்த கட்டைகளில் விபாவசுவது அக்னியை போல், அக்னி எவ்வாறு அந்த ரூபமாக மாறுகிறதோ அதுபோல நீ தோற்றம் அளிக்கிறாய். ஏகஸ்துவமேவ பகவன் இதம் ஆத்மசக்தியா மாயாக்கியா உருகுணையா மகதாதி அசேஷம் சிருஷ்டுவா அனுவிஷ்ய புருஷா தது அசத்குணேஷு. சில இடங்களில் சதசத்குணேஷுன்னு ஒரு ரீடிங் இருக்குது. அதுவும் ரைட்டு தான். ஏன்னா மாயைங்கிறது சத்து அசத்து ரூபமாக இருக்குது, இருப்பதாகவும் இருக்குது, சில இடங்களில் இல்லாமலாகவும் இருக்குது. அதனால் சதசத் விலக்ஷணம் மாயான்னு சொல்கிறோம். ஸோ சதசத்குணேஷுங்கிற பாடமும் பார்க்குறோம். ஸ்ரீதர சுவாமி எடுத்திருக்கிறது தத் அசத்குணேஷு தான் எடுத்துன்னு இருக்கார். நானா இவ தாருஷு விபாவசுவத் விபாசி त्वद्दत्तया वयुनया इदम् अचष्ट विश्वं सुप्तं सुप्तप्रबुद्धैवनाथ भवत्प्रपन्नः तस्यापवर्ग्य शरणं तव पादमूलं विस्मर्यते कृतविदा कथमार्तबन्धो. இதுக்கு இதை பார்த்துட்டு போவோம், அவதாரிக்கையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லோகத்தை பார்ப்போம். அபிச்ச கிம் வக்தவ்யம் வன்யாதயः ஞானாதி சக்திதரா ந பவந்தி யஸ்மாத் பிரம்மணः अपि ஞானம் त्वदधीनं एव. இந்த இந்திரியத்துக்கெல்லாம் அதிபதி அக்னி வாயு இப்படின்னு ஒவ்வொரு தேவதையை சொல்கிறோம். என்ன சொல்கிறது, இந்த வன்யாதி, அதாவது வன்னி அக்னி முதலிய தேவதைகளெல்லாம் ஞானம் கிரியா சக்தி, இந்த சக்தி எல்லாத்தையும் அதுகள் இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி சொல்கிறோமே, அந்த சக்திகளெல்லாம் தாங்குவதாக இல்லை. அதாவது சிறு தேவதைகளை சொல்கிறோம் இங்கே. ஸோ இந்த சின்ன தேவதைகளெல்லாம் சொல்லும் பொழுது இந்த தேவதைகளுக்கெல்லாம் சுயமாக ஒரு ஞானம் கிடையாது, கிரியா கிடையாது. இதுக்கெல்லாம் அந்தர்யாமியாக பரமாத்மஸ்வரூபம் இருக்குது. அந்த பரமாத்மஸ்வரூபம் தான் சக்திதரனாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறது மாத்திரமில்லை, இவ்வுலகத்தை சிருஷ்டி செய்த பிரம்மாவுக்கே அந்த கதி தான் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகமா. யஸ்மாத் பிரம்மணஹா அபி ஞானம், அந்த பிரம்மாவுக்கு ஞானம் ஏற்படணும்னாலே துவததீனம். ஏன்னா நீ தானே அந்த தபங்கிற வார்த்தையை நீ சொல்கிறத கேட்டு தானே அவர் தபஸ் பண்ணி அதுக்கப்புறம் சிருஷ்டி செய்தார். இது பகவானுடைய ஒரு கமாண்டுன்னு சொல்லி பண்ணாரா இல்லையா? துவத்தத்தையா வயுனயா, துவத்தத்தையா உன்னால் கொடுக்கப்பட்ட, வயுனயா வயுனம்னா ஞானம்னு அர்த்தம், வயுனா ஞானம். ஸோ வயுனயா ஞானேன உன்னால் கொடுக்கப்பட்ட ஞானத்தினால் பவத் பிரபன்னஹ சுப்த பிரபுத்தஹ இவ இதம் விஸ்வம் அச்சஷ்ட, இந்த உலகத்தை பார்த்தார். அச்சஷ்டன்னு பார்த்தார், அதாவது தனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாத அந்த தாமரை தண்டுக்குள்ளே போய் அவர் என்ன ஏதுன்னுட்டு விசாரித்து யார் இதுக்கு மூலம் அப்படின்னு சொல்லி நான் எங்கே இருந்து சிருஷ்டியானே இதெல்லாம் பார்த்தோமே 2வது ஸ்கந்தத்தில். அதே போல் அவருக்கு பவத் எதுன்னே தெரியாமல் இருந்து கொண்டு பவத் பிரபன்னஹா உன்னிடத்தில் சரணடைந்து எனக்கு சோர்ஸாக இருக்கக்கூடிய இந்த தாமரப்பூ, இந்த தாமரப்பூ யார் எங்கிருந்து வந்ததோ அந்த சோர்ஸை நான் அந்த மூல காரணத்தை நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் தியானம் பண்ணும் பொழுது பவத் பிரபன்னஹா உன்னிடத்தில் சரணாகதி அடைந்தார். ஸோ பவத் பிரபன்னஹா சன்னு உன்னிடத்தில் பிரபத்தியை அடைந்தவராக பிரம்மா சுப்த பிரபுத்த இவ, இத்தனை நாள் தூங்கி இருந்து ஒருத்தனை எழுப்பினோம்னா எப்படி அவனுக்கு நாலெட்ஜ் வருமோ, ஞானம் வருமோ, அதுபோல தூங்கி விழுப்புணர்வை ஊட்டினவன் போல், விழுப்புணர்வு ஊட்டப்பட்டவன் போல் சுப்த பிரபுத்தஹா இவ ஹே நாத இதம் விஸ்வம் அபஷ்யத்து, தாம் பண்ண வேண்டிய காரியத்தை அவர் பார்த்தாருங்கிறோம். தட் இஸ், ஹி மேனிஃபெஸ்டட் திஸ் வேர்ல்டு அப்படிங்கிறச்சு இந்த விஸ்வத்தை அச்சஷ்ட அபஷ்யத்து, ஹீ சா ஹிஸ் ஒர்க் லேட் அவுட், தான் என்ன செய்யணுங்கிறத அவர் பார்த்தார். ஸோ இதம் விஸ்வம் அச்சஷ்ட பார்த்தார். தஸ்ய ஆபவர்கிய சரணம் தவ பாதமூலம் கிருதவிதா கதம் விஸ்மரியதே. ஹே ஆர்த்தபந்தோ, ஹே ஆர்த்தபந்தோ, ஆர்த்தன கஷ்டப்படுகின்றவர்களுக்கு பந்து போல் இருக்கக்கூடிய நீ, அதனால் உன்னுடைய திருவடித்தாமரையை யாரால மறக்க முடியும்? ஏன்னா இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் உஜ்ஜீவனம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய தேவதை தான் இந்திரியத்தினுடைய ஒரு அதிகாரி தேவதைன்னு சொன்னோம்னா அந்த தேவதைக்கும் உஜ்ஜீவனம் பண்ணக்கூடியவன் நீ.
அப்படி எல்லா இந்திரியங்களினுடைய தன்னுடைய கிருத விதா உன்னுடைய உபகாரத்தை நினைத்து கொண்டு அந்த உபகாரத்தை அறிந்தவன் உன்னை மறக்க முடியுமோ? எங்க யோசிக்கிறார் பாருங்கோ. துருவன் வந்து தான் பேசுறது அந்த பகவான் உள்ள போகிறதுனால, அதுக்கு ஒரு தேவதை இருக்குன்னா அந்த தேவதைக்கு சக்தியை கொடுத்தது பகவான். அந்த பகவானா நீ இருக்கிறதுனால உனக்கு நமஸ்காரம். அவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிறான். அதை விட இவ்வுலகத்தை நான் பார்க்குறேனே, இதை சிருஷ்டி பண்ண அந்த பிரம்மாவுக்கே ஞானம் கொடுத்தவன் நீ. அப்போ செய்நன்றி கொண்டவன் உன்னை மறப்பானா அப்படிங்கிற. கிருத விதா கதம் விஸ்மரியதே, உன்னுடைய உபகாரத்தை அறிந்த ஒருவன் உன்னை மறக்க முடியுமா? அதனால உன்னுடைய பாத மூலம் எப்பொழுதுமே மனசுல இருந்துருக்கணும் இருக்கும்ங்கிறார். அது துருவனுக்கு இருந்தது, நமக்கு அப்பப்போ போயிடுறது. அதை நினைவு வச்சுக்கணுங்கிறதுக்கு தான் இதை வந்து திருப்பி திருப்பி கேட்டுக்கிறது. ஸோ தஸ்ய அப்பேற்பட்ட உன்னுடைய தவ, தஸ்ய தவன்னு எடுத்துக்கணும். தஸ்ய அந்த எந்த சுப்த பிரபுத்த இவ யஹ த்வத்தயா ஞானேன் வயுனையா விஸ்வம் அச்சஷ்ட, அந்த உன்னுடைய பாதமூலம் எந்த உன்னை நமஸ்காரம் செய்ததனால் உன்னால் கொடுக்கப்பட்ட ஞானத்தினால் எந்த பிரம்மாவானவர் தூங்கி எழுந்தவர் போல் இவ்வுலகத்தை பார்த்தாரோ அப்பேற்பட்ட உன்னுடைய தஸ்ய தவ என்ன பாதமூலம் எப்படின்னா ஆபவர்க்கிய சரணம்ங்கிறார். அபவர்க்கன்னா இப்போ வர்க்கம்ங்கிறச்சே திரிவர்க்கம், தர்ம அர்த்த காமம். அதை தாண்டி இருக்கக்கூடியது மோக்ஷம், அபவர்க்கம். அபவர்க்கா மோக்ஷா, ஆபவர்க்கியங்கிறச்சே மோக்ஷே சாது அல்லது மோக்ஷே பவாக ரெண்டும் யூஸ் பண்ணலாம். அப்போ மோக்ஷத்தில் இருப்பவர்கள் ஆபவர்க்கியாக அப்படின்னா முக்தாக இத்தியர்த்தா, மோக்ஷம் வந்தவர்கள். ஆத்மாராமாஸ்து முனையா அதை எடுத்துக்கணும். ஆபவர்க்கியாகங்கிறச்சே முக்தாக தேஷாமபி சரணம், ஆபவர்க்கிய சரணம் त्वत्पाद மூலம். முக்தி அடைஞ்சு ஆத்மஸ்வரூபத்தில் தளச்சு நிற்கிறவன் உன்னுடைய திருவடிதான் சரணம்னு வந்து கிடக்கான். அப்படி வந்து அந்த பகவத் கதா சிரவணம் அந்த ஒரு சுவாரஸ்யத்தில் மூழ்கி இருக்கணும்னு விரும்பி வந்து பண்ணக்கூடியவர்கள். அதனால் ஆபவர்க்கிய சரணம் முக்தர்களுக்கு, ஜீவன் முக்தர்களுக்கோ மோட்சம் அடைந்தவர்களுக்கு தவ எது வந்து சரணமாக இருக்கோ, எது அடைக்கலமாக இருக்கோ அப்பேற்பட்ட தவ பாத மூலம் உன்னுடைய திருவடியை கிருத விதா கதம் விஸ்மரியதே, கிருத விதா சர்வேந்திரிய ஜீவனேன துவத் கிருதம் உபகாரம் ஜானதான்னு இவ்வளவு தூரம் போடுறார். கிருதம் வேத்தி இதி கிருத வித், செய்ததை அறியும் அறிபவன். கிருதஜ்ஞகாங்கிறோமோ இல்லையோ, அந்த கிருதஜ்ஞகான கிருதம் ஜானாத்தின்னுட்டு வேற ஒரு வர்பிலேருந்து வருது. இது வந்து கிருதம் வேத்தி இதி, வேத்தி இது வேதகாங்கிற அர்த்தத்தில் அறிகிறான், செய்ததை அறிகிறவன் அப்படிங்கிறோம். செய்ததை அறிபவன்னா அது கிருதம் உபகாரம் யஹா ஜானாதி இத்தியர்த்தா. ஒரு உபகாரம் செஞ்சிருக்கான் அந்த பகவான். அந்த பகவானை கிருதவிதா எவனுக்கு பகவான் வந்து உபகாரம் செய்திருக்கிறானோ அப்பேற்பட்ட மனிதனால் கிருதவிதா தவபாத மூலம் உன்னுடைய திருவடி தாமரையானது, அந்த திருவடிங்கிறது விஸ்மரியத்தே மறந்து போயிடுமா என்ன? அவனால் மறக்க முடியுமா? கதம் விஸ்மரியத்தே, எப்படி மறக்க முடியும்? ஏவம் பூதம் துவாம் அபஜந்தா கிருதக்னாக. இது நம்ம ஸ்ரீதர சுவாமியினுடைய அடிஷன் இந்த இடத்துல கிருதவித்துன்னு போட்டுட்டாரோ இல்லையோ. கிருதஜ்ஞா அப்படின்னா கிருதம் ஜானாதி, கிருதக்னஹான்னு ஒரு வார்த்தை, கிருதம் ஹந்தின்னு அர்த்தம். இப்போ உபகாரம் செய் நன்றி கொன்றவன்னுங்கிறோம் தமிழில். அதே தான் இங்கே கிருதக்னஹா, கிருதம் ஹந்தி கொல்லுகிறான், விச் இஸ் பிட்ரேயர். எவன் ஒருவன் அந்த பகவானை பஜிக்கலையோ ஹீ இஸ் அ பிட்ரேயர்னு அர்த்தம். உனக்குள்ள சக்தியை கொடுத்து உன்னை பேச வைக்கிறான், அந்த பேச்சை வச்சே நீ அவனை வந்து ஏசறன்னா அப்போ நீ அவன் செய்ததை வந்து மறக்கிறன்னு தானே அர்த்தம். அப்படி ஸ்ரீதர சுவாமியினுடைய ஒரு எக்ஸ்ட்ரா. வயுனா, வயுனாங்கிறது ஞானம்னு அர்த்தம். ஆமாம், ஒரு ஸ்பெஷல் வேர்டு இந்த புராணத்தில் தான் அதை பார்க்குறோம், வேற எங்கேயும். ரிக்வேதத்தில் உண்டு வயுனாங்கிறது, ரிக்வேதத்தில் உண்டு, இதிலெல்லாம் கிடையாது உங்களுக்கு. ரொம்ப
அது என்ன காவியத்தில் இந்த பதத்தை நான் வந்து பார்த்ததே இல்லை, வயுனாங்கிறது. தத்தயா வயுனயா இதம் அச்சஷ்ட விஸ்வம் சுத்த பிரபுத்தைவ நாத பவத் பிரபன்னः தஸ்யாபவர்க்ய சரணம் தவ பாதமூலம் விஸ்மர்யதே கிருதவதா கதம் ஆர்த்த பந்தோ நூனம் விமுஷ்டமதயः தவ மாயயாத்தே ஏ த்வாம் பவாப்யய விமோக்ஷணம் அன்யஹேதோः அர்ச்சந்தி கல்பகதரும் குணபோபபோக்யம் இச்சந்தி யத் ஸ்பர்ஷஜம் நிறையேபி நிருணாம். நூனம் இந்த ஆப்போசிட்டாக இருக்கிறவா, இதை செய்யாதவர்களை நம்ம எப்படி சொல்கிறது, விமுஷ்ட மதையகாங்கிறார். அவர்களுக்கு வந்து புத்தி கெட்டு போயிடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறார். அதனால் நூனம் விமுஷ்ட மதையா தவ மாயையா தே விமுஷ்ட மதையா. ஸோ இதை ஸ்ரீதர சுவாமியிலேருந்து பார்த்துருவோம். ஏச்ச மாத்ரிஷாக தன்னையும் சேர்த்துக்கிறார் இங்கே பாருங்கோ. துருவன் வந்து அப்பா மடியில் இடமில்லைன்னு சொல்லி விளக்கினத்தினால ஒரு உத்கிருஷ்டமான ஒரு ஸ்தானம் வேணுங்கிறதுக்காக தானே துருவன் வந்து இங்கே காமத்துக்காக தானே வந்து கேட்குறார் இல்லையா. அதனால ஏன் மாத்ரிஷாகான்னுட்டு ஸ்ரீதர சுவாமி அந்த இடத்துல சேர்த்துக்கிறாராம். இல்லைன்னா இந்த ஸ்லோகமே வராது துருவனுக்கு. ஸோ என்ன போல இருக்கிறவர்கள் காமாத்தியர்த்தம் பஜந்தி தேது அதிமூடாகாங்கிற ஒரு ஏதோ அல்பமான காமங்களுக்காக ஒரு ஆசைக்காக உன்னை பஜிக்கும் பொழுது அவர்கள் அதிமூடாக. துருவன் சொல்லிக்கலாம், ஸ்ரீதர சுவாமி சொல்லலாம். ஆனால் துருவனுடைய ஒரு ஆசைங்கிறது கடைசியில் அது அப்படி இல்லையே. இல்லைன்னா இப்படி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்க முடியுமா இல்லை. ஸோ தவ நூனம் பவ ஆப்யய விமோக்ஷணம் த்வாம் त्वां ये अन्यहेतोः अर्चन्ति ते तव मायया विमुष्टमतयः सन्ति. இது ஒரு சென்டென்ஸ். இதில் 3 சென்டென்ஸ் வந்துடும் உங்களுக்கு இந்த ஸ்லோகத்தில். அது ஃபஸ்ட் என்ன, எந்த மனிதர்கள் உன்னுடைய திருவடி, அதாவது நீ எப்படின்னா பகவான் எப்படின்னா பவ ஆப்யய விமோக்ஷணம், இவர் தான் வந்து பவ ஜன்மம், ஆப்யயான மரணம், இது ரெண்டுத்திலிருந்து ஒரு விமோக்ஷத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவர். இப்போ ஜன்ம மரணம் இதிலிருந்து நமக்கு வந்து மோட்சம் அடையணும், இதிலிருந்து ஒரு விடுவு பெறணும் அப்படின்னா அந்த விடுவுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் பகவான். அந்த பகவானான உன்னை அந்யஹேதோஹோ ஏ அர்ச்சந்தி, வேறு ஒரு காரணத்திற்காக எவர் அர்ச்சனை செய்கிறார்களோ. பவங்கர்ச்சே உற்பத்திக்கும் ஆப்யயான மரணம் ஜன்ம மரணே, அதிலிருந்து மோட்சத்திற்கு காரணமாக இருக்கும் உன்னை, இது ரெண்டுத்தை தவிர வேற ஏதாவது கேட்டோம்னா எனக்கு ஜென்மாவே வரக்கூடாது, ஜென்ம மரணமே வரக்கூடாது, இந்த ஜென்ம மரணம் சைக்கிள்லேருந்து என்ன விடுவிச்சுடுப்பா அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசை தான் அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். அது இல்லாத வேற காரணத்துக்காக நம்ம வந்து பகவானை நமஸ்காரம் பண்ணோம்னா, அதாவது பெட்டி நிறைய பூஷணங்களை தாருமம்மான்னு கேட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து எப்படியும் அது வந்து கம்பேரிசன் தான் இதில் ரொம்ப ஒரு நமக்கு வைராக்கியத்தை ஊட்டுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பாருங்கோ, காமாத்தியர்த்தம் ஏ பஜந்தி தே நூனம் விமுஷ்ட மதையா. விமுஷ்ட மதையான வஞ்சித சித்தாகங்கிற, அது வஞ்சிக்கப்பட்ட மனதை கொண்டவர்கள்னா இந்த மாயையினால தவ மாயையா விமுஷ்ட மதையா, இந்த மாயை தான் உண்மைன்னு நினச்சிண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வேணும் வேணும்னு கேட்டு இதுதான் வசதி அதுதான் வசதி, நம்மள்கிட்ட இல்லாததெல்லாம் வசதி, இதெல்லாத்தையும் எனக்கு கொடுன்னு கேட்குறோம் இல்லையா. மோட்சத்துக்கு கேட்கறதுக்கு பதிலாக காமங்களை கேட்டுன்னு இருக்கோம். அப்போ நூனம் நம்ம வந்து உன்னுடைய மாயையினால நம்மளுடைய புத்தி மழுங்கிடுதுன்னு நினைக்கிறேன், வஞ்சிக்கப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இது கம்பேரிசன் என்ன பாருங்கோ, கல்பக தரும் குணபோபோக்யம் இச்சந்தி. ஏனென்றால் யதா தே, அந்த யாரெல்லாம் உங்ககிட்ட மோட்சத்துக்கு வர்றதுக்கு பதிலாக இந்த மற்ற காமங்களை கேட்குறாளோ அவர்கள் போய் இந்த கல்பக விருட்சத்திட்ட இந்த சவம் போல இருக்கக்கூடிய இந்த சரீரம், குணப்பங்கிறார், குணப்பனா கார்ப்ஸ்ன்னு அர்த்தம். இந்த சரீரம் வந்து இட் இஸ் கார்ப்ஸ், அந்த ஒரு சவம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை கேட்குறான். குணபோபோக்யம் இச்சந்தி, இந்த குணப்பங்கிறது முன்னாடியே வந்திருக்கு நமக்கு பாகவதத்தில். கல்பகதரும், கல்பகதருட்ட போய்
குணப உபபோக்யம் இச்சந்தி. இந்த சரீரத்தினால தேகத்தினால குணப துல்லியேன தேகேன சவத்துக்கு துல்லியமாக இருக்கக்கூடிய இந்த தேகம் இது ஜடப்பொருள் தானே. இதை காட்டிலும் இந்த ஆத்மா வந்து நீண்டு இருக்கோ இல்லையோ, இது ஒரு நாள் சரி சவமாக ஆக போகிறது, கார்ப்ஸாக ஆகிட போகிறது. அதில் ஏதோ உசுறு இருக்கிற வரைக்கும் அவாவா கேட்டுருக்கா இங்கே நமக்கு. இல்லைன்னா யாவத் பவனோ நிவசதி தேகே தாவத் பிரிச்சதி குஷலம் கேஹே கதவதி வாயோ தேக அவாயே பாரியா பிப்யதி தஸ்மின் காயே. பாரியாகங்கிறது எல்லாருமே, யார் யாரெல்லாம் அந்த சரீரத்தை வந்து கொண்டாடினாலோ அதுலேருந்து அந்த பிராணன் போன உடனே பயம் வந்துடுறது. இது வந்து டெட் பாடி எனக்கு பார்த்தா பயங்கிறோம். முந்தின செகண்டு வரைக்கும் ஆசையாக கையை பிடிச்சிட்டு இருந்தோம், அது போன உடனே பயம் வர்றது. அதுக்கு வேணுங்கிறத போய் நம்ம கேட்குறோமே கல்பகத்தருட்டேந்து அப்படிங்கிற. அதில் சுகம் இச்சந்தி தேகேன உபபோக்யம் சுகம் குணபோபோக்யம் அப்படின்னா சவத்துக்கு உபமையாக இருக்கக்கூடிய இந்த சரீரத்திற்கு உபபோக்யம் சரீரத்தினால் அனுபவிக்கப்படுகின்ற சுகத்தை இச்சந்தி எங்கிருந்து கல்பகத்தரும் இச்சந்தி கல்பகத்தருவினிடத்திலிருந்து ஆர் இச்சந்தி ஆசைப்படுகிறார்கள். ஆகையினால் கல்பகத்தரும் அர்ச்சந்தி. கல்பகத்தருட்டேர்ந்து என்ன வேணாலும் கேட்கலாமோ இல்லையோ, சொர்க்கவாசல் வேணும்னு கேட்டுக்கலாமே, அதுக்கு பதிலாக இங்கே இந்த ஐஹிக சுகத்தை கேட்குறான். யத் ஸ்பர்ஷஜம் நிறையே அபி நிருணாம். இது வந்து நச்ச இச்சா யோக்கியம் தத்து இல்லை. யத் ஸ்பர்ஷஜம்ங்கிறச்சே விஷய சம்பந்த ஜன்யம் சுகம் நரகே அபி பவதிங்கிறார். இந்த விஷயங்களை அனுபவிக்கும் சுகம்ங்கிறது உங்களுக்கு நரக்கத்தில் கூட கிடைக்கிறது இல்லையோ, அதை போய் யாராவது கேட்பாளாங்கிறார். எத் ஸ்பர்ஷஜம் எதுங்கிறச்சே இந்த விஷயங்களை தொடுவதால் அல்லது அதை அனுபவிப்பதுங்கிறது அதிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம், ஐதர் சுகமோ துக்கமோ நரக்கத்தில் கூட உங்களுக்கு கிடைக்க போகிறது. இதுக்காக வேணுமா, இதுக்காக போய் கல்பத்தருட்டை நீங்கள் வந்து கேட்பேளா அப்படிங்கிற. ஸோ வாட் ஹி எசென்ஷியலி மீன்ஸ் இஸ், இதெல்லாம் காட்டிலும் சுகத்தையும் துக்கத்தையும் தாண்டி ஒரு நிரந்தரமான ஆனந்தத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய பகவான்கிட்ட போய் இந்த சுகங்களை நம்ம கேட்குறோம்னா அந்த சுகத்தை நரகத்துலேயும் அனுபவிக்கலாம், சொர்க்கத்துலேயும் அனுபவிக்கலாம், நீங்கள் வந்து இப்போ பூமியிலையும் அனுபவிக்கலாம். அப்போ கல்பகத்தரும் இச்சந்தி கல்பகத்தரும் அர்ச்சந்தின்னா கல்பகத்தருவை போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதுக்கு இவ்வுலக சுகத்தையா கேட்பேள்? இந்த சுகத்தை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நிரந்தரமாக இல்லாமல் இருக்கக்கூடிய சுகம், எஃபர்வெசண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சுகம், இது உங்களுக்கு நரகத்துலேயும் நீங்கள் அனுபவிப்பேள். ஏன்னா நரகத்தில் வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி கொடுப்பான், சாப்பாட்டையும் அனுபவிப்போம், அதே சமயத்தில் அதுக்கு பன்மடங்கு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய கொடூரங்களையும் அனுபவிப்போம். அது தேவையா? அங்கே நல்ல சாப்பாடு கொடுப்பாங்கிறதுக்காக நம்ம நரகத்தில் போய் உட்காருவோமா? நிறைய பின்றுணாம் பவத்யேவ அப்படிங்கிற. நரகத்தில் கூட அந்த சுகம் கிடைக்குமே, ஏன் அங்கே போய் உட்காரணும்னு ஆசைப்படலை நீ அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ பெட்டர் டு ஆஸ்க் ஃபார் சம்திங் ஹையர். ஸோ நூனம் இப்போ டெஃபினட்டாக உங்ககிட்ட வந்து அந்நஹேதோஹோ வேற காமத்திற்காக ஒன்று அர்ச்சிப்பவர்கள் விமுஷ்ட மத்தையாக உன்னுடைய மாயினால் வஞ்சிக்கப்பட்டவர்களாக தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு துருவன் சொல்கிறார். நூனம் விமுஷ்ட மதய ஸ்தவ மாயையாத்தே ஏத்வாம் பவாப்பிய விமோக்ஷணம் அந்நஹேதோஹோ அர்ச்சந்தி கல்பத்தரும் குணபோபோக்யம் இச்சந்தி யத் ஸ்பர்ஷஜம் நிறையேபி நிருணாம். யா நிர்வృతిஹி தனுபிருதாம் தவ பாத பத்ம தியானாத் பவஜ்ஜன கதா ஸ்ரவணேன வாஸ்யாத் சா பிரம்மணி ஸ்வமஹிமனி அபி நாத மாபூத் கிந்து அந்தகாசி லுலிதாத் பததாம் விமானாத். இப்போ இது எப்படி சொல்கிறார்? நனு ஸ்வர்காதி சுகம் சகாமை பிராப்யதே நிஷ்காம பஜனே தன்னா சியாத். சரி, இப்போது சகாம பஜனை இருக்குது, நம்ம வந்து ஒரு ஆசையோடு சேர்ந்து பகவானை வந்து தியானம் பண்ணுறோம், இந்த ஆசைக்காக அப்படின்னு சொல்லி தியானாதிகளில் செய்யும் பொழுது ஓகே அந்த சுகம் அடையறோம். சகாமைஹி பிராப்யத்தை, யார் யாருக்கு வந்து காமங்களோடு இருக்காளோ அவர்கள் வந்து உன்னை பஜிப்பதனால் ஸ்வர்காதி சுகங்கள் அடையிறோம். ரைட்டு. நிஷ்காம பஜனம், எனக்கு ஒரு ஆசையும் இல்லைப்பா, ஏதோ பகவத் தியானத்தை மாத்திரம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறவாளுக்கு தன்னை சியாது, அவளுக்கு இந்த சொர்க்கம் இதெல்லாம் கிடைக்காதோ இல்லையோ. அப்போது அவளுக்கு என்ன, வாட் இஸ் த ரிசல்ட், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பஜனம்? அவளுக்கு என்ன நாமசங்கீர்த்தனத்தினால இப்போ என்ன பிரயோஜனம் ஏற்பட போகிறது? அதுக்கு இங்கே கேட்குறார்.
ஒரு நிமிஷம். Recording stopped. ஸோ யா நிர்வൃத்திஹி தனுபிருதாம் தவ பாத பத்ம தியானாத், உன்னுடைய திருவடியை அதாவது பிரம்மஸ்வரூபத்தில் அப்படியே தலைச்சு ஸ்வே மகிம்னி தன்னுடைய ஆத்மஸ்வரூபமான அந்த பிரம்மத்தில் அப்படியே தலைச்சு நிற்கக்கூடிய பொழுது கூட அவளுக்கு இந்த மாதிரி ஒரு சுகம் வரது கிடையாதான். யா நிர்வൃத்திஹி தனுபிருதாம், இந்த சரீரத்தை வைத்து கொண்டிருப்பவர்கள் யார் யாரெல்லாம் இந்த பிராணபிருதாம், அதாவது லிவிங் பீயிங்ஸ்னு எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு பூதங்கள் எல்லாருமே ஹேநாத தனுபிருதாம் தேகத்தை வைத்து கொண்டிருப்பவர்கள் தவ பாத பத்ம தியானாத், உன்னுடைய திருவிடித்தாமரையை தியானம் செய்வதனால் பவஜன கதா ஸ்ரவணேன வா, அல்லது உன்னுடைய பவஜன உன்னுடைய அடியார்க்கடியார்க்கடியான்னு சொல்றது இல்ல, அந்த மாதிரி பவத்து உன்னுடைய ஜன பக்தர்கள், அந்த பக்தர்களினுடன் கூட பவத்கதா ஸ்ரவணேனவா. ஸோ பவத் ஜன கதா ஸ்ரவணேன, ஐதர் உன்னுடைய கதையை கேட்பது அல்லது உன்னுடைய பக்தர்களினுடைய கதையை கேட்பது, இல்லை உன்னுடைய பக்தர்களுடன் கூட உன் கதையை கேட்பது, ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும், இல்லை மூணு எல்லாத்தையும். ஸோ பவத் ஜன கதா ஸ்ரவணேனவா, ஐதர் உன்னை தியானம் பண்ணுறதுனாலேயோ அல்லது கதாசிரவணத்தினாலேயோ யா நிர்வൃத்திஹி பவதி, எந்த ஒரு ஆனந்தம் யா நிர்வൃத்திஹி சியாத், எந்த ஒரு பரமானந்தம் ஏற்படுறதோ, அப்படியே பகவானை கேட்டு அதையே நினைச்சுட்டு இருக்கிறதோ, அதை நினைக்கிறது இல்லைன்னா அந்த கதையை கேட்கறது, கதையை கேட்கலன்னா திருப்பி நினைக்கிறது, இதையே மாற்றி மாற்றி செய்யறதுனால என்ன ஒரு ஆனந்தம் ஏற்படுறதோ, ஒரு ஒரு சுகம், ஒரு நிர்வൃத்திஹி அப்படிங்கிற அந்த சா நிர்வൃத்திஹி, அந்த ஒரு சந்தோஷமானது நாத ஸ்வே மகிம்னி ஸ்வமகிமனி அபி பிரம்மணி மாபூத், தன்னுடைய மகிமையில் இருந்து கொண்டு நிஜ ஆனந்த ஸ்வரூபம், அதாவது சுவாத்மானந்த பிரகாசத்தில் அம்பாளை வந்து சுவாத்மானந்த லவீபூத பிரம்மா தியானந்த சந்ததியும், அவளை வந்து ஆனந்த சந்ததிங்கிறோம் அம்பாளை இல்லை. அதை வந்து நம்ம நினைக்க நினைக்க ருசிக்க ருசிக்க அது இன்னும் அழகாக இருக்கும் இல்லையோ, அதை விட நிஜ ஆனந்தம்ங்கிறது அவ்வளவு இல்லை. மாபூத் அப்படிங்கிறதுனா பவதி, அந்த சந்தோஷம் பகவத்கதா சிரவணத்தினால வரக்கூடிய சந்தோஷம் இருக்கும் பொழுது அது என்ன உண்டோ அதை காட்டிலும் இதில் ஒன்றும் அவ்வளவு இல்லை அப்படிங்கிறார். அந்த பிரம்ம நிலையில் இருந்துட்டு அப்படியே தியானத்தில் இருந்துட்டு அந்த அப்ஸ்ட்ராக்ட் பரமாத்ம ஸ்வரூபத்தை நினச்சின்னு இருக்கிறதுல இல்லை அப்படின்னுட்டு, அப்படி இருக்கும் பொழுது இந்த 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 ஸ்வர்க சுகம், பூமியில் இருக்கக்கூடிய சுகம், இதெல்லாம் வந்து யமன் வந்து ஒரு கத்தி எடுத்து படார்னு அடித்தான்னா ஓவர் அந்த இடத்துல இல்லையா. அந்த சமயத்து அந்த சுகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அது இதுக்கு வந்து ஒரு லவலேஷம் கூட பெறாது. கிந்து அந்தக அசி லுலித, அந்தகன யமன், யமனுடைய ஒரு கத்தி, அந்த கத்தியினால் லுலித அசைக்கப்பட்டு அல்லது லுலிதன கண்டித்தாத்து வெட்டப்பட்டு விமானாத்து ஆகாசத்திலிருந்து பததாம் விழுவர்களுக்கு சா ந அஸ்தி இது கிமு வக்தவ்யம். இது என்ன லாஸ்ட் லைன் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிரம்மானந்தத்தில் இருக்கிறவாளுக்கே பகவத் கதாசிரவணத்தினுடைய ஆனந்தத்தில் இன்னும் ஆசை ஜாஸ்தி இருக்கு. அதை காட்டிலும் இந்த கதாசிரவணத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம் இன்னும் ஜாஸ்திங்கும் பொழுது இந்த சிற்றின்பங்கள் பார்க்குறோமே, இந்த சிற்றின்பங்கள் எல்லாமே யமனுடைய கத்தி வீச்சில் காலி ஆயிடும், அப்படியே கீழே விழுந்துட போகிறோம். இப்போ ஸ்வர்க சுகமே எடுத்துக்கோங்க, ஸ்வர்காதி சுகங்கள் இருந்தால் கூட க்ஷீணே புண்ணிய மத்தியலோகம் விசந்தி அப்படி அப்படி கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிட போகிறான். உங்களுடைய டைம் ஓவர், பேலன்ஸ் ஷீட் ஜீரோ, கெட் அவுட் அப்படின்னு தள்ள போகிறது. அது எப்படி இருக்குன்னா, அந்தக்க அசி லுலிதாத்துங்கிறார். அந்தக்க யமனுடைய அசி கத்தியினால் லுலிதாத்து விமானாத்து வெட்டப்பட்ட ஸ்வர்க்கத்திலிருந்து பததாம் விழுகின்றவர்கள், அந்த அப்படி வந்து விமானத்திலிருந்து விழறவர்களுக்கு சுகம் எப்படி, அந்த சுகத்துக்கும் இதுக்கும் கம்பேரிசன் இருக்கான்னு கேட்குறார்.
ஸோ இட் இஸ் நத்திங் அட் ஆல். இமேஜின் பிரம்ம சுகத்தை காட்டிலுமே வசதியாக இருக்கக்கூடிய பகவத் திருவடி சுகம்னா இதை பற்றி நம்ம சொல்லணுமா? கிமு வக்தவ்யம் இத்தியர்த்தா. அதுதான் கிந்து அந்தக அசி லுலிதாத்து விமானாத்து பததாம் கிமு வக்தவ்யம் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும் அந்த இடத்துல. சரியா? ஸோ யா நிர்வൃத்தி ஸ்தனுபிருதாம் தவபாத பத்ம தியானாத் பவஜ்ஜன கதா ஸ்ரவணேன வாஸ்யாத். உன்னுடைய திருவடியை நினைச்சுக்கிறதோ அல்லது உன்னுடைய கதையை கேட்பதோ இல்லை உன்னுடைய அடியார்களுடைய கதையை கேட்பதோ அடியார்களுடன் சேர்ந்து உன்னுடைய கதையை கேட்பதோ இதிலிருந்து வரக்கூடிய ஒரு சந்தோஷம். யா நிர்வൃத்தி சியாத் சா பிரம்மணி ஸ்வமஹிமனி அப்படி நாத மாபூத். பிரம்ம தியானத்தினால கூட அந்த ஒரு சுகம் வராது போல. கிந்து அந்தக சிலுலிதாத்து பததாம் விமானாத்து கிமு வக்தவ்யம். இதை பற்றி என்ன சொல்கிறது? இந்த சொர்க்க சுகமோ பூமி சுகமோ இதெல்லாம் ஐகிக ஆமுஷ்மிகம் எல்லாம் ஒரு இட் இஸ் ஜஸ்ட் சின்ன சிற்றின்பங்களாச்சு. இதை பற்றி நம்ம சொல்லணுமா என்ன அப்படிங்கிறான் துருவன். ஸோ யா நிர்வൃத்தி ஸ்தனுபிருதாம் தவபாத பத்ம தியானாத் பவஜ்ஜன கதா ஸ்ரவணேன வாஸ்யாத் சா பிரம்மணி ஸ்வமஹிமன்யபி நாதமாபூத் கிந்த்வந்தகாசித அசி லுலிதாத் பததாம் விமானாத். வாகீஷா யஸ்ய வதனே லக்ஷ்மீர்யஸ்ய ச வக்ஷசி யஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. கட்மா.